வீவர்ஸ் எல்லாருக்கும் குக்கிங் ஜெட்டின் ஹார்ட்டி வெல்கம். இந்த வீடியோவில் ரவா கேசரி டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம ரவா கேசரியில் எந்த மாதிரிலாம் மிஸ்டேக் பண்ணுவோம்னா, கேசரி பிசு பிசுப்புன்னு இருக்க மாதிரி ஆகிடும். அப்படி இல்லைனா சர்க்கரை ஒன்று குறைவாக இருக்கும், அப்படி இல்லைனா அதிகமாகிடும். இந்த மாதிரிலாம் மிஸ்டேக்கே இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியான மாதிரி பர்ஃபெக்டான ஒரு ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் போட்டுருங்க. தொடர்ந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேசரி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி திராட்சையும் வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் முந்திரி வறுக்கிறதுக்கு சேர்த்துக்கிறேன். நான் 15 முந்திரி எடுத்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் திராட்சை எடுத்துருக்கிறேன். இந்த அளவு தான் சேர்க்கணும்னு இல்லை, உங்களுக்கு எவ்வளோ விருப்பம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு முந்திரியும் திராட்சையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இந்த முந்திரியும் திராட்சையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வறுந்துடுச்சு. அதனால் நான் இப்போ இதை எடுத்து வச்சிடுறேன். அடுத்ததாக மீதி நெய் இருக்கு இல்லையா, இந்த நெய்யில் தான் நம்ம ரவையை சேர்த்து வறுத்துக்க போகிறோம். இப்போ இதில் நான் 1 கப்பு ரவையை சேர்த்துக்கிறேன். ரவை நல்லா பெரிய ரவையாக இருக்கக்கூடாது, ரொம்ப பொடிசாக இருக்க மாதிரி பாம்பே ரவைன்னு சொல்லுவாங்க. அந்த ரவை தான் கேசரிக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ரவையை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ரவையை கப் அளவில் அளந்துருக்கிறேன். வீட்டில் கப் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்க டம்ளரை யூஸ் பண்ணி கூட அளந்துக்கலாம். முக்கியமானது என்னென்னா, நம்ம எதில் ரவையை அளக்குறோமோ அதில் தான் மற்ற பொருட்களையுமே அளந்துக்கணும். இப்போ இந்த ரவையை நல்லா பச்சை வாசனை போக வறுத்துக்கணும். சேம் டைம் ரவை சாப்பிட்டு பார்த்தோம்னா நல்லா கிரன்ச்சியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு பிசு பிசுப்பு இல்லாமல் கேசரி கிடைக்கும். இப்போ இந்த ரவையை நான் நல்லா வறுத்துட்டேன். இதை எடுத்து வச்சிடுறேன். ரவையை நல்லா ஆறலாம் விட்டுறக்கூடாது. சூடாக இருக்கும் போதே நம்ம கேசரி கிளறி முடிச்சிடணும். இப்போ கடாயில் நான் 1 கப்பு ரவை எடுத்தேன் இல்லையா, அதனால் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1:3 ரேஷியோ கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த பாத்திரத்தில் ரவையை அளக்குறீங்களோ அதில் 3 பங்கு தண்ணி சேர்த்துக்கங்க. அடுத்ததாக இதில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். இந்த எண்ணெய் எந்த ஒரு ஃப்ளேவரும் இல்லாத எண்ணெயாக தான் இருக்கணும். அதுக்கு கோல்டு வின்னர் எண்ணெய் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். அடுத்ததாக இதில் 2-3 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு அதிகமாக சேர்த்துடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்க்கும் போது நம்ம கேசரியில் சேர்க்கிற இனிப்பை கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான். அடுத்தது இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இப்போ இதில் எதுக்காக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கணும்னா, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கேசரியை நெய்யிலே செய்தோம்னா ஆறுனதுக்கப்புறம் ட்ரை ஆகிடும். அதனால நம்ம கேசரியை ஒரு டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க வேண்டியது இருக்கும். வீட்டில் அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எண்ணெய் சேர்க்கறதுனால கேசரி ட்ரை ஆகாது. ஆறுனதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். அதுக்காக தான் எண்ணெய் சேர்த்துக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் கேசரி பவுடர் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா ரவை, அதையும் சேர்த்துக்கணும். ரவையை நம்ம உடனே மொத்தமாக கொட்டிட்டு கலரணும்னா அது கட்டி ஆகிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கிட்டே இந்த மாதிரி கலந்து விட்டோம்னா நமக்கு ரவை கெட்டியாகவே ஆகாது. அதனால் இந்த மாதிரி சேர்த்துக்கும் போது நம்ம செய்கிற கேசரி கட்டிலாம் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ நம்ம ரவையை சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்போட அனலை குறைக்கலாம் கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை கிண்டிகிட்டு இருக்கணும். ஏன் இந்த மாதிரி நம்ம செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கேசரி பிசு பிசுப்பாகவும் குழப்பாகவும் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ரவையை கொட்டிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா ரவை வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதே நேரத்தில் ரவை பிசு பிசுப்பு ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ரவை ரொம்ப நேரம் வெந்துட்டு இருந்ததுன்னா குழப்பாகவும் ஆகிடும். சரியான பதத்துக்கு கேசரி கிடைக்காது. அதனால அனலை நம்ம குறைக்காமல் ஹை ஃப்ளேம்லேயே கலந்து விடும்போது ரவையை சேர்த்ததும் டக்குன்னு கட்டியாக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் பிசு பிசுப்பும் நமக்கு இருக்காது. கேசரி நல்லா பர்ஃபெக்டாக வரும். ரவையை கொட்டிட்டு ஹை ஃப்ளேமில் கலரும் போது பார்த்திங்கன்னா சீக்கிரம் திக்காயிட்டு இந்த மாதிரி மேலே தெரிக்கிற மாதிரி வரும். அதனால கேசரி செய்யும்போது குட்டி கரண்டியெல்லாம் யூஸ் பண்ணாமல் நல்லா புடி லென்த்தாக இருக்க மாதிரி கரண்டியை யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம மேலேயும் தெரிக்காது. சேஃப்டியாக கேசரியை செய்து முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த ரவை நல்லா திக்காயிடுச்சு இல்லையா. இந்த அளவுக்கு திக்கானதும் இதில் சர்க்கரையை சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா இலகி சர்க்கரையோட ஈரப்பதம் எல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சர்க்கரையை எந்த அளவுக்கு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு சர்க்கரை ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். சமமான அளவு சர்க்கரை போடும்போது நமக்கு இனிப்பு குறைவாக இருக்க மாதிரி தான் இருக்கும். 1.25 கப் அளவு சர்க்கரை சேர்த்திங்கன்னா நமக்கு கல்யாண வீடுகளில் கிடைக்கிற மாதிரி இனிப்பு கிடைக்கும். பட் இந்த மாதிரி 2த்துக்கும் நடுவில் சேர்க்கும்போது இனிப்பு நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். வீட்டில் சாப்பிடும்போது நம்ம நிறைய சாப்பிட்டாலும் திகட்டாத மாதிரி இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சேர்த்த சர்க்கரையிலேருந்து வந்த ஈரப்பதெல்லாம் போயிட்டு, கேசரி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ரொம்ப ட்ரை ஆகுற அளவுக்குலாம் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு வந்ததும் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கங்க. அடுத்ததா இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, முந்திரி, திராட்சை, அதையும் இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த ஏலக்காய் பொடி நல்லா இதில் மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் வதக்க தேவையில்ல. அடுத்து இதில் ஃபைனல் டச்சாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி கடைசியில் நெய் சேர்க்கறதுனால நம்ம செய்கிற கேசரி டேஸ்ட் மட்டும் இல்லை, வாசனையும் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கேசரி வேணும்னு கேட்குற அளவுக்கு இருக்கும். அதனால இந்த மாதிரி கடைசியில் நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் போட்டுருங்க. நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற ரெசிபி வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. அடுத்த நாள் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். பாய்.